பாரம்பரிய சமையல். பாரம்பரிய சமையல்ல இப்போ நம்ம பார்க்க போறது மாப்பிள்ளை சம்பா அவல் சாலட். மாப்பிள்ளை சம்பா அவல் சாலட் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: மாப்பிள்ளை சம்பா அவல், பச்சை பயிறு, வெள்ளரிக்காய், வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, மிளகுத்தூள், எலுமிச்சம்பழம், பச்சை மிளகாய், வேர்க்கடலை, இந்துப்பு. மாப்பிள்ளை சம்பா அவல் சாலட் செய்கிறதுக்கு முதல்ல என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாப்பிள்ளை சம்பா அவல் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து கழுவிட்டு லைட்டாக தண்ணியோடு அப்படியே வச்சுருங்க. அது அப்படியே ஊறிடும். அந்த ஊறினா மாதிரியும் இருக்கணும், கொஞ்சம் கரகரனும் இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். அப்புறம் வெங்காயம், தக்காளி, வெள்ளரிக்காய் இதெல்லாமே பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பாசிப்பயிரை என்ன பண்ணணும்னா, காலையில் ஊற வச்சுட்டு நைட்டு தண்ணியை வடிகட்டிட்டு அப்படியே விட்டுருங்க. அது அடுத்த நாள் காலையில் முளை விட்டுருக்கோம். இந்த மாதிரி முளை விட்டுருக்கோம். இதை மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பயிர் வகைகள்லாம் சாலட் செய்யும்போது முளை கட்டி பண்ணால் தான் அது டபுள் பங்கு சத்து வரும். ஏன்னா நம்ம பச்சையாக அப்படியே சாப்பிட போகிறோம். அப்படியே சாப்பிடும்போது அது முளை கட்டி தான் நம்ம சாப்பிட்ணும். அதுதான் நல்ல சத்தும் கூட. இந்த பாசிப்பயிறு முளை கட்டி சாப்பிடும்போது அவ்வளோ நன்மைகள் இருக்குது நம்மளுக்கு. கூட வந்து கொஞ்சம் நல்ல அந்த கரகரன் வாயில் கடிப்படுற மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம வேர்க்கடலை சேர்க்க போகிறோம். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு அதில் மாப்பிள்ளை சம்பா அவல் சேர்த்துக்க போகிறோம். 1 கப்பு மாப்பிள்ளை சம்பா அவல், அது கூடவே முளை கட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா பச்சை பயிறு, அதையும் சேர்த்துக்கலாம். கூட வெள்ளரிக்காயும் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. வெள்ளரிக்காய் குளிர்ச்சி. மாப்பிள்ளை சம்பா அவல் வந்து நல்லாவே தெரியும், அது ஆண்களுக்கு ரொம்ப நல்லது. அதில் பெண்களும் சாப்பிட்லாம். நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி பொடியாக கட் பண்ண வெங்காயம், அதையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் 1 எடுத்துக்கோங்க, தக்காளி 1 எடுத்துக்கோங்க, வெள்ளரிக்காய் ஒரு 1/2 கப்பு எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளியும் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வேர்க்கடலை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கப்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே மிளகுத்தூள் சேர்த்துருக்கோம். அது கொஞ்சம் பார்த்து சேருங்க, ஏன்னா நம்ம பச்சை மிளகாவும் போட போகிறோம். பச்சை மிளகாவும் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நம்ம காரம் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் ஒரு பச்சை மிளகா போடுறேன். இந்த மிளகுத்தூள் போடுறதுனால இந்த நம்ம வயிற்றில் புண்ணு இருந்தாலும் சரி, செரிமானத்துக்கும் நல்லது, வயிற்று புண்ணுக்கு நல்லது, எல்லாத்துக்குமே இந்த மிளகுத்தூள் ரொம்ப நல்லது. எல்லா சிறுதானியத்துலேயும் அவல் வந்திருக்கு. அந்த அவலும் சேர்த்துக்கலாம். கோதுமையில் அவல் வந்திருக்கு, கேழ்வரகு அவல், எதில் வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். எந்த அவல் வேணால் சேர்த்துக்கலாம். மாப்பிள்ளை சம்பா அவல் தான் வேணும்னு இல்லை, எது வேணால் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி கொத்தமல்லியும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வாரத்தில் 1 நாள் இந்த மாதிரி அடுப்பு இல்லாத சமையல் செஞ்சு சாப்பிடுங்க. இது காலை உணவாக எடுத்துக்கோங்க. அவலில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது. அதில் நிறைய பேர் நினைக்கிறாங்க அதை ஊற வச்சு சத்தெல்லாம் போயிடும், அதனால் அது வேஸ்ட்டுன்றாங்க. அது கிடையவே கிடையாது. நெல்லோட தான் அவல் வந்து இடிப்பாங்க. ஊற வச்சு நெல்லோட தான் இடிப்பாங்க. அந்த உமியை மட்டும்தான் எடுப்பாங்க. சத்து அதில் அப்படியே தான் இருக்கும். அதனால் அந்த அவல்லையும் எல்லா சத்துமே இருக்கும். அதனால் அவல் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இந்த எக்ஸசைஸ் பண்ணுறவங்க, டயட் இருக்கிறவங்கலாம் அந்த பச்சை பயிரை முளைக்கட்டி சேர்க்கறது ரொம்ப நல்லது. அது கூட வந்து இந்த லெமன் ஜூஸ் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பழக்கப்படுத்துறது தான் நம்ம குழந்தைங்க பழகும். எப்பவுமே நம்ம ஃபுட்டில் கொஞ்சம் கவனம் செலுத்தி நல்ல ஃபுட்டாக, நல்ல சத்துள்ளதாக இருக்குதா அந்த உணவுன்றதை கவனித்து கொடுங்க. இந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது நிறைய சத்துக்கள் நம்ம அப்படியே கிடைக்கும். அதாவது பாயில் பண்ணும்போது பாதி சத்துக்கள் போய் தான் நம்ம சாப்பிடுவோம், வேக வச்சு சாப்பிடும்போது. இந்த மாதிரி அடுப்பில்லாத சமையல் சாப்பிடும்போது நம்மளுக்கு எல்லா சத்துமே அப்படியே கிடைக்கும். இதை வந்து இந்த மாதிரி செஞ்சு காலையிலையும் சாப்பிட்லாம், அதாவது சாயந்தரம் ஈவினிங்காகவும் சாப்பிட்லாம். அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். இதில் உப்பு, மிளகுத்தூள், அப்புறம் இந்த வெள்ளரிக்காய் இதெல்லாமே சேர்த்துருக்கோம். இந்த காய், வெங்காயம், தக்காளி, வெள்ளரிக்காய் இதெல்லாமே பச்சையாக சாப்பிடும்போது நிறைய சத்துக்கள் இருக்குது. இன்னும் கூட நம்ம முளை கட்டின பச்சை பயிறு, வேர்க்கடலை போட்டிருக்கோம்.
வேர்க்கடலையும் நல்லது. நீங்கள் வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை தான் போடணும்னு இல்லை, வேக வச்ச வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி சேர்த்தும் கொடுக்கலாம். ப்ளஸ் கொத்தமல்லி போட்டிருக்கோம், மிளகுத்தூள் போட்டிருக்கோம். இது எல்லாமே சேர்ந்து ஒரு கலவையாக சாப்பிடும்போது டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும்.